வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 4 சைட் சேனல். உலகின் முதன்மையான விளையாட்டு போட்டி என்றால் அது ஒலிம்பிக் தான். சர்வதேச விளையாட்டு நிகழ்வான ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே பல விளையாட்டு வீரர்களுக்கு பெருங்கனவு. அப்படி பல சர்வதேச நாடுகளை சேர்ந்த வீரர்களால் போற்றப்படும் ஒலிம்பிக் போட்டியின் தினம்தான் இன்று ஜூலை 23. இந்த வீடியோவில் சர்வதேச ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்படுவதற்கான நோக்கம் மற்றும் அதன் வரலாறு ஆகியவற்றை தெளிவாக காண்போம். தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுவரைக்கும் நமது 4 சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் நமது பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். பழங்காலத்தில் ஒலிம்பிக் போட்டியை ஒரு விளையாட்டு திருவிழாவாக கருதி கொண்டாடியுள்ளனர் கிரீஸ் நாட்டு மக்கள். அங்கு அமைந்துள்ள ஒலிம்பியாவில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த போட்டி ஆரம்ப காலத்தில் நடத்தப்பட்டுள்ளன. பெரும்பாலும் தடகள விளையாட்டுகளை முன்வைத்து ஆதிகால ஒலிம்பிக் நடத்தப்பட்டுள்ளது. அதோடு மல்யுத்தம் மாதிரியான விளையாட்டுகளும் நடைபெற்று உள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் விளையாட்டை வழிபட்டனர். இப்படியாக தூவப்பட்ட விதை இன்று விருட்சமாக மாடர்ன் டே ஒலிம்பிக் விளையாட்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அண்மை காலமாக சுமார் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்று வருகின்றனர். 1896ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி கிரீஸ் நாட்டின் ஏத்தன்ஸ் நகரில் மாடர்ன் டே ஒலிம்பிக்கின் முதலாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. இதனை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒருங்கிணைத்தது. இதுவரை 31 முறை ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றுள்ளன. 32வது முறையாக டோக்கியோவில் இன்று ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு நடக்க இருந்த இந்த டோக்கியோ ஒலிம்பிக் கொரோனா தொற்றால் ஒத்திவைக்கப்பட்டு தற்போது நடைபெற இருக்கிறது. ஒலிம்பிக் போட்டிகள் கோடைக்காலம் மற்றும் குளிர்காலம் என 2 வருஷங்களாக நடைபெற்று வருகிறது. ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் பங்கும் மிக முக்கியமாக இருந்துள்ளது. இந்தியா கடந்த 1900ஆம் ஆண்டு முதல் ஒலிம்பிக்கில் பங்கேற்று வருகிறது. இதுவரை 9 தங்கம், 8 வெள்ளி, 12 வெண்கலம் என 28 ஒலிம்பிக் பதக்கங்களை இந்தியா வென்றுள்ளது. 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியா ஒரே ஒரு தங்கம் தான் வென்றுள்ளது. அதை வென்றவர் அபினவ் பிந்த்ரா. 2008ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் அபினவ் பிந்த்ரா தங்கம் வென்றார். அதே நேரத்தில் இந்தியா ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விளையாட்டு பிரிவுகளில் ஒலிம்பிக்கில் பங்கேற்பதை வழக்கமாக கொண்டு வருகிறது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் 16 விளையாட்டு பிரிவுகளில் இந்தியா பங்கேற்க உள்ளது. சுமார் 103 வீரர்கள் இந்த 16 பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர். இந்த முறை இந்தியா அதிகளவில் பதக்கம் வெல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்படுவதற்கான முக்கிய காரணமே ஒலிம்பிக் விளையாட்டின் ஐடியாவை அனைவரிடத்திலும் கொண்டு செல்வதற்கான நோக்கம்தான். மேலும் இதே ஜூலை 23ஆம் தேதி கடந்த 1894ஆம் ஆண்டுதான் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியும் அமைக்கப்பட்டது. எனவே இவ்விரு காரணங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச ஒலிம்பிக் தினம் 1948ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஜூலை 23ஆம் தேதியும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. இது தவிர ஒலிம்பிக் போட்டிகள் பற்றிய தகவல்கள் வேறு ஏதேனும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்டில் குறிப்பிடவும். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பயன் தரக்கூடிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.